அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய செம்மொழி நம்பி டிவியின் சொந்தங்களே, நம்முடைய டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் அன்பு கூர்ந்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக கிடைப்பதற்கு அன்பு கூர்ந்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமைக்குரிய நண்பர்களே, என்றைக்கு பார்த்தாலும் ஒரு சினிமா நடிகர்கள் தான் கொஞ்சம் புகழ் பெற்று விட்டால் போதும், பேர் வெளியே தெரிந்தால் போதும், உடனே அவர்களுக்கு அரசியல் மோகம் வந்து விடுகிறது. ஆனால் அரசியலில் இருப்பவர்களுக்கு சினிமா மோகம் அவ்வளவு சீக்கிரத்தில் வருவது இல்லை. ஆனால் சினிமாக்காரர்களுக்கு அரசியல் மோகம் வந்து விடுகிறது. காரணம் என்று சொன்னால், நான் ஒரு சினிமா துறையைச் சேர்ந்த ஆர்ட் டைரக்டர் ஒருவர் அங்கமுத்து என்று இருந்தார். அவரிடம் நான் கொஞ்சம் நட்பு பாராட்டி கொண்டு அன்புடன் இருப்பேன். அவர் சொல்லுவார், ஏன் சினிமாவிலே இருப்பவர்கள் அரசியலுக்கு வருகிறார் என்றால், சினிமாவிலே கரடி இருக்கும், அதாவது பிறந்த நேரத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்களாம், அந்த ராசி. அவர் சொல்லுவார், கரடி இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், ஒட்டகச்சிவிங்கி இருக்கும், காற்றிலே இருக்கின்ற மோசமான விலங்குகளெல்லாம் சினிமா துறையில் இருக்கும், அங்கே நரியும் இருக்கும், நாயும் இருக்கும், இப்படி எல்லா உயிரினங்களும் அங்கு இருக்கும் என்று அவர் சொல்லுவார். அப்பொழுது அது இருக்கிறது சினிமாக்காரர்கள்னா அவ்வளவு கஷ்டமான. ஆமாம்மா, சினிமாவில் நாம முன்னுக்கு வருவது அவ்வளோ பெரிய சிரமம். சாதாரண நல்லா பேசுவான், காலவாரி விட்டு போய்கிட்டே இருப்பான். இங்கே நம்மகிட்ட ஒன்று பேசுவான், அங்கே போய் நம்மளை பற்றி தவறாக பேசிட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சினிமா துறையில தான் நடக்கும், அரசியலில் கூட அவ்வளோ அரசியல் நடக்காதுன்னு அவர் சொல்லுவார். அவ்வளோ மோசமான ஒரு துறை சினிமா துறை. அந்த மோசமான துறையில அவன் பெரிய நடிகனா, உச்சபட்ச நடிகனா ஒருத்தன் வரண்டான்னா அவன் எவ்வளவு மோசமா இருப்பான், எவ்வளவு பெரிய ஆக்டிங் ஃபுல்லாவா இருப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்து, ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுல நரிகள் தான் அதிகம் அரசியல்ல. அவர் சொல்லுவார், அங்கமுத்து சொன்னது, நரிகள் தான் அரசியல் அதிகம். அதானா சினிமா துறையில நரியை விட மோசமானவர்களாம் இருக்கிறான் என்று அவர் சொல்லுவார். இது யதார்த்தமாக இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க, ஒரு நண்பர், நண்பரை விட வயதான மனிதன், அவரு திடீர்னு போய் தாவேக்காவில் இணையரன்னு சொல்லி விஜய் முன்னிலையில் அவர் கட்சியில் சேர்ந்திருக்கார். இது என்னைக்கு வர்றது? அருமைக்குரிய நண்பர்களே, பாவம், அவர் உண்மையிலே தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. தற்கொலைன்னா நீங்க வெறும் தவறா ஏதாவது நினைச்ச பாருங்க. அரசியல்ல கண்ணுக்கு தெரிஞ்சே தற்கொலை செய்து கொண்டார் செங்கோட்டையன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அருமை நண்பர்களே, மலர் மாலை தொடுப்பதற்கு ஒரு கையிலே ஒரு திறமை தேவை. ஒரு மலர் மாலையை அழகாக பிரமாதமாக பார்ப்பதற்கு ஒரு ரம்மியமாக அதை கழுத்திலே போட்டால் ஒரு கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மலர் மாலையை தொடுப்பதற்கு கைத்திறன் தேவைதான். ஆனால் அந்த கைத்திறன் காகித மாலை தொடுப்பதற்கு தேவையா? சிந்தித்து பாருங்கள். காகித பூ மாலையை தொடுப்பதற்கு அவ்வளவு கைத்திறன் தேவையா? ஒரு காகித பூவை தொடுப்பதற்கு இன்றைக்கு செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போயிருக்கிறார், காகித பூ மாலை செய்வதற்காக. அது என்றைக்கு ஆட்சிக்கு வருவது? இன்றைக்கு அருமையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. எந்த காலகட்டத்திலேயும் திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் என்கின்ற நிலைமை இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. இந்த நிலைமை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொடரும் என்று தெரியாது. ஏறத்தாழ இன்னும் 25 ஆண்டு காலத்திற்கு மேல்
திமுகவுடைய வெற்றி சாதனைகள் தொடரும் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் எதற்கு பாவம் அதில் போய் மாட்டிக்கிட்டு அரசியல் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்றது தான் எனக்கு ஒன்றும் புரியல. என்னதான் இருந்து எடப்பாடியாண்ட பிரச்சனையா இருந்தாலும், எடப்பாடிக்கு இவருக்கும் மன ரீதியாக ஏதாவது மனத்தாங்கள் இருந்தாலும், எடப்பாடி இவருக்கு சிஷியனா இருந்தாலும், தன்னுடைய சிஷியன் நம்மளது மாதிரி பண்றானு மன வருத்தம் இருந்தாலும், அவர் வந்திருக்க வேண்டிய இடம் எங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கதவுகளை தான் அவர் தட்டி இருக்க வேண்டும் அவருடைய அரசியல் தகுதிக்கு. ஆனா போய் ஒரு பாழுங்கணத்தில் விழுந்துட்டாரே என்று நினைக்கின்ற பொழுதுதான் உண்மையிலே சொல்ற பாவம் அவருக்கு புரியல. ஒரு முறை அவர் ஊழல் வழக்கில் கைதாகி 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்று அவர் வேலூர் சிறைச்சாலையில கொண்டு அடைக்கப்படுகிறார். அடைக்கின்ற பொழுது அவர் சிறைச்சாலை கதவுகள் உள்ளே திறந்து ஜெயில் வார்டர்கள், ஜெயில் அலுவலர்கள் சென்னையிலிருந்து உள்ளே கொண்டு வருகின்ற பொழுது அவர் ஐயோ சூரிய நாராயணா அவர் காலையில சூரிய நாராயணா நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன் இன்னும் புலம்புறாருங்க. ஒரு பாவம் கண்ணீர் விடுறாருங்க. அந்த மாதிரி பாவப்பட்ட ஒரு மனிதன், ஒரு தைரியம் இல்லாத மனிதன், ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கலாம். ஆனா இவருடைய அரசியலுடைய பாரம்பரியம்னா, இவர் எந்த காலத்தில் 1977 இவர் 80 ஆட்சி சட்டமன்ற உறுப்பினரானவர். இவர் எப்ப ஆனாரு சொல்லுங்க? 91. ஆக இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அவர் போய் இவருக்கு பயந்துக்கிட்டு, எடப்பாடிக்கு பயந்துக்கிட்டு போயிருக்கிறாரு. நான் கேட்கிறேன், அவரை அன்போடு கேட்கிறேன், ஒரு மின்சார விளக்கு எரிகிறது என்றால் அதில் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும், ஒளி இருக்கும். ஒரு மின்சார விளக்கு சின்ன பல்பு வச்சுங்க, ஒரு 40 வாட்ஸ் பல்பு, அது எரியுதுன்னா அப்போ அதை எவ்வளவு ஒளி கற்றைகள் ஒளி இருக்கும், பிரகாசமாக ஒளி வீசும். அதற்கு ஈக்குவலா அகல் விளக்கை நீங்க எத்தனை அகல் விளக்கு கையாளுவீங்க? அகல் விளக்கு தேடி தேடி எத்தனை அகல் விளக்கு நீங்கள் மொத்தமாக ஏற்றி வைத்தாலும் அந்த ஒரு மின்சார விளக்குக்கு ஈடாகும் அதனுடைய வெளிச்சம். இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, லட்சியம் என்ன, அது கடந்து வந்த பாதைகள் என்ன, எவ்வளவோ தியாகங்களை தாங்கிதான் அந்த இயக்கம் வந்தது. இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது பெரிய அண்ணா அவர்கள் இருந்த பொழுது அன்றைக்கு மாவட்ட செயலாளராக KVK சாமி இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அன்றைக்கு சாமி இல்லை, ஆனால் KVK சாமி தான் இருந்தார். அவர் ஒரு திமுக கூட்டத்தை போட்டார் என்ற காரணத்தினால் அவர் விடியற்காலை நிலத்திற்கு செல்லுகின்ற பொழுது வழிமடக்கி அவரை அடித்து, அவரை வெட்டி, அவரை தூக்கி மரத்திலே தொங்க விட்டார்கள். நண்பர்களே, அந்த மரத்திலே தொங்குகின்ற பொழுது அவர் நாக்கிலே இருந்து சொட்டியதே சொட்டு சொட்டான ரத்தம். அந்த ரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட கொடிதான் திமுகவின் சிவப்பு வர்ணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி தியாகங்கள் நிறைய வந்திருக்கிறது. பல பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். உடையார் பாளையம் வேலாயுதம் ஜெகதாம்பாளுடைய கணவர், அவருக்கும் இதே திமுகவிலே அவர் தீவிரமாக பணியாற்றுகிறார் என்ற காரணத்தினால் வயலுக்கு சென்ற பொழுது 32 இடங்களே வெட்டி 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 அந்த உடையர்பாளையத்தை வேலாயத்தை கொன்றார்கள். அவருடைய ரத்தத்திலே தோய்த்தெடுக்கப்பட்ட கொடிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த சிவப்பு நிறத்திற்காக எவ்வளவு பேர் ரத்தம் சிந்தினார்கள். அந்த சிகப்பு ஏற 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 கருப்பு மறைய வேண்டும் என்று அன்றைக்கே பெரிய அண்ணா அவர்கள் சொன்னார்கள். தியாகத்தின் ஒளிவிளக்காக இருக்க வேண்டும். நாம் தான் கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தங்கள் திமுகவில் இருக்கிறது என்று அன்றைக்கு அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொள்கை, லட்சியம், கோட்பாடு கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கு அணில் குஞ்சுகளும் தற்குறிகளும் போட்டியா? அருமை நண்பர்களே, ஒருத்த பத்திரிகையாளர் பேட்டி கேட்கறாங்க. உடனே ஒரு தாவேகா கட்சியினுடைய கும்பல் அங்க இருக்கு. நான் பார்த்துட்டு சிரிக்கிறதா இல்லை இந்த நாடு இப்படி கெட்டு போச்சுன்னு நான் அழுவுறதா இன்னும் ஒண்ணுமே புரியலங்க. அவர் கேட்கிறாரு, அடுத்த முதல்வர் யார் வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கலாம்.
ஒருத்தன் ஓடியாந்தாங்க வேகமா, ப்ரோ ப்ரோ ப்ரோ. அடுத்த முதல்வர் இந்தியாவுக்கேவான், எங்க இந்தியாவுக்கே முதல்வராக நம்முடைய விஜய் தான் வருவார், டிவிக்கே தான் ஆளுங்கட்சி, இந்தியாவுக்கே முதல்வராம். அப்போ முதல்வர் என்பது எதற்கு என்பதே தெரியவில்லை, இந்தியாவுக்கே என்கிறார். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹெட் ஆஃப் தி ஒரு அமைச்சர் தான் முதல்வர். அது கூட தெரியலங்க. இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு இவனுங்களாம் முன்னுக்கு வரப்போறான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு காட்டு கூட்டத்தில் போய் இவரு போய் கண்ண முடிக்கணும் போய் விழுந்துட்டாருன்னு நினைச்சா வருத்தமாக இருக்கிறது. என்ன புண்ணியம் இப்போ செய்ய முடியும்? அவன் செஞ்ச பாவம் புண்ணியம் என்னென்ன பண்ணாங்களோ என்ன செஞ்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக நம்முடைய செங்கோட்டையன் அரசியல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஊழலை ஒழிப்பு என்று சொல்ற நான் கேட்கிற விஜய, ஊழலுக்கு பட்டா வாங்கினவங்க யாரு? ஜெயலலிதா அம்மா. அது உலகத்துக்கே தெரியும். அவங்களுக்கு தான் ஊழலுக்குன்னு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த அம்மா மனம் வெந்து இறந்துட்டாங்க பாவம். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய தலைவியை நீ படமா தான் போடுவார் செங்கோட்டையன். நீ சரின்னு அனுமதிக்கிற. ஏன்னா என்னங்கடா நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க? இந்த கூத்தெல்லாம் பார்த்தா அரசியலே வெறுப்பா இருக்குது நண்பர்களே. ஆக உண்மையான யதார்த்தமான உண்மையை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மறந்து விடாமல் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.